பெண்ணொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா என்னென்று நான் சொல்லவே கண்மலராயன் ராஜா நான் பூர்வீகமாக இருந்த 3 தலைமுறைகளாக இருக்கக்கூடியது அவனியாபுரம் என்ற ஊர். மதுரையிலிருந்து 5 கிலோமீட்டர் தென் திசையில் இருக்குதுயா. இந்த அவனியாபுரத்தில் மார்க்கண்டேயர் சுவாமி கோவில் சரி இன்றும் 16 வரம் பெற்ற மார்க்கண்டேயர் சுவாமி கோவில். அந்த தெருவில் 3 தலைமுறைகளாக 17/29 டோர் நம்பரில் ஏதோ என் தகப்பனார் சம்பாரிச்சு கொடுத்துட்டு போன ஒரு வீட்டில் நாங்கள் குடும்பத்தோடு இங்கே இருக்கிறோம் ஐயா. இங்கே இருந்து தான் நான் நாடகம் மற்றதுக்கெல்லாம் போயிட்டு வந்து மறுபடியும் நான் அவனியாபுரத்துக்கு நான் இங்கே வந்து இருக்கிறேன். எனக்கு 3 குழந்தைகள், ஒரு பொம்பளை பிள்ளை, 3 பேருக்கும் திருமணம் பண்ணியாச்சு. இப்போ பெண்ணுக்கும் திருமணம் முடிச்சாச்சு. எல்லாருமே நல்ல முறையில் இருக்கிறாங்க ஐயா. எனக்கு இந்த இசை நான் கற்றுக்கிட்ட இசையை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கணும்னு ஆவல் கொள்கிறேன். அதை ஒருவேளை தெரியாமல் இருக்கிறாங்களோ, வெளியே வந்து தெரியாமல் இருக்கலாம். அதனால் இதன் மூலியமாக நீங்கள் அணுகுனா உங்கள் இந்த இசையை பற்றி சகல விதமான ஒரு இதையும் என்னால் சொல்லித்தர முடியும். இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ஆன்லைன் வாயிலாகவே கற்றுக்கலாம், நேரடியாகவும் வந்து கற்றுக்கலாம். இன்னும் என்னுடைய இருக்கக்கூடிய திறமைகள் வெளிப்படுத்துறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். இது போக வாய்ப்பாட்டு மட்டும் நான் பாடுவது கிடையாது. ஹார்மோனியம் வாசிப்பேன், கேசியை வாசிப்பேன், புல்லாங்குழலும் லேசாக வாசிப்பேன், புல்புல் தராங்கும் வாசிப்பேன், விசில் வாசமும் பாடுவேன். சூப்பர் சூப்பர். இப்ப நீங்க இந்த இப்ப சொன்ன இசை கருவிகள் எல்லாம் இப்ப வீட்டுல வச்சிருக்கிறீங்களா? இருக்கு. ஆமா. சரி, அதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாசிச்சு காட்டுங்க. இப்ப இந்த விசில்ல பாடுவீங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அது யாருக்குமே வராத ஒண்ணு இல்லையா? ஆமா. அவ்வளவு அது ஒரு அரிதான விஷயம். ஆமா. ஒரு பாடல் விசில்ல பாடுங்க சார். வாஸ்து பாடலாமா சார்? வாஸ்து பாடுங்க. பாவ மன்னிப்பு என்ற படத்தினிலே வரக்கூடிய வந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்ற டிஎம்ஸ் அவர்கள் சைக்கிளிலே போகும்போது இந்த பாடலை விசில் ஊதிக்கொண்டே பாடுவார்கள். இந்த பாடலை நான் நாடகத்துறையிலே நான் ஆர்மியிலே வாசிக்கும் பொழுது இதை அணுகித்தான் இந்த பாடலை பாடிதான் பல இடங்களில் நான் பெயர் பெற்றேன். அந்த அளவுக்கு இந்த பாடலை பாடி பாட்டும் பாட முடியும், விசிலாலையும் பாட முடியுங்கிற ஒரு சாதனையை நிகழ்த்துவேன். ரொம்ப அருமைங்கய்யா. சரிங்கய்யா. இப்போ புதுசா கத்துக்கிற இப்ப நானே வரேன்னு வச்சுங்களேன். சரி. முதல்ல எனக்கு என்ன சொல்லி கொடுப்பீங்க இந்த கீபோர்டுல? அதாவது சாஸ்திரியமான சங்கீதம். சங்கீதத்துல ஒரு ராகத்துல, அதாவது கர்நாடிக் இசைன்னு சொல்லுவாங்க. இந்த கர்நாடிக் இசையில வந்து மாயமாடவ கவுளவை அப்படின்னு ஒரு ராகம் இருக்குயா. இந்த ராகத்துல வரக்கூடிய முதலாவதாக வரக்கூடிய சரளி வரிசைய வர்றவங்களுக்கு நாங்க பாடமா தாளத்தோட செல்லு கொடுப்போம்.
சரி. ஆதி தாளத்தில் முதல் எடுத்தோம்னா ஆதி தாளத்தில் இதை சொல்லி கொடுப்போம். சரளி வரிசை, சரளி வரிசையை தவிர்த்து அதுக்கப்புறம் சில ஜண்ட வரிசையில் அலங்காரம் அப்படின்னு மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா போய் அப்புறம் சிறு பாடல்களாக கீதம்னு சொல்லுவாங்க. அந்த கீதத்தை முடிச்ச பிற்பாடு வர்ணங்கள்னு சொல்லி சில பாடல்கள் விடுவாங்க. அந்த வர்ணங்களை முடிச்சு கீர்த்தனை என்பது ஒரு பெரிய பாடலாக அப்படியே சொல்லி தெரியும் சங்கீத உலகத்துல. இதெல்லாம் வேணாம், பெரிய இம்சியா இருக்கு, இதை எந்த காலத்துல நான் போய் கத்துக்கிற போறேன், பேர முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி சில ராகங்களை மட்டும் கத்துக்குங்க. இந்த ராகத்தை நீங்க தாளத்தோட கத்துக்க, தாளம் இல்லாம முடியாது. இல்ல தாளமே வேணாம், எனக்கு வெறும் வாசிப்பு மட்டும் சொல்லிக்கொண்டா ஜென்மத்தில் நடக்காது. தாளம், ராகம் என்பது தாய், தாளம் என்பது தந்தை. தாயும் தந்தையும் சேர்ந்தாதான் குடும்பம் உருப்படியாகும். அது மாதிரி தாளமும் ராகமும் சேர்ந்து வந்தாதான் எந்த பாடலா இருந்தாலும் இசைக்க முடியும். அதனால எடுத்த உடனேயே இந்த மாதிரி சாதாரணமா குறுகிய காலத்துல ரொம்ப சீக்கிரத்துல கத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் இந்த அடிப்படையை கொஞ்சமாவது கத்துக்கணும். ஒரு 5-6 அடிகளாவது ஒரு சரளி வரிசையில ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா, தாளத்தோட தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் ராகங்களை பூச்சாச்சு. இதுதான் இது இசையமைப்பாளர், இது தெரிஞ்சுக்கிட்டா போல இசையமைப்பாளர் கூட ஆயிக்கலாம், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகே, இப்ப அந்த முதல் அடிப்படையை கொஞ்சம் வாசிச்சு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாடல் படிக்க. சரிங்க சார். இப்ப இது மாயமாளவ கௌளை என்றாங்க சார். சரி பத நீச சனி தப மக ரீச. இது மாயமாளவ கௌளை. இந்த கௌளையில் இல்ல, இந்த ராகத்தில் தான் ஆரம்ப இசைய போடணுமா அப்படின்னு கேள்வியில கிடையவே கிடையாது. எந்த ராகத்துல வேணா போடலாம், ஆனா கர்த்தா ராகத்துல போடும். கர்த்தா ராகம் என்பது முழுமையாக வரக்கூடிய சரிகம பதனிசா அப்படின்னு எந்த ராகத்துல வருதோ அந்த ராகத்திலேயே சொல்லி தரலாம். ஆனா மாயமாளவ தான் சொல்லி தரங்கள்ல விதிகாசாரம்ல இல்ல. ஆனா நமது முன்னோர்கள் இந்த மாயமாளவ கௌளியில பாடின ஒரு ராசியா இருக்கும், ஒரு தெய்வ அனுகூலம் கிடைக்கும்ங்கிறதுக்காக இந்த மாயமாளவ கௌளையில வாசிக்க சொல்லி பழகி கொடுத்திருக்காரு. நான் சங்கராபரணத்தில் அது கர்த்தாராகம், சங்கராபரணத்திலையும் சொல்லி தருவேன். அரிக்காம்போதின்னு ஒரு ராகம் இருக்கு, அதுவும் கர்த்தாராகம் தான், அதுலயும் சொல்லி தருவேன். கல்யாணின்னு ஒரு ராகம் இருக்கு, அதுவும் கர்த்தாராகம் தான், அதுலயும் சொல்லி தருவேன். உங்களுக்கு எது இஷ்டம் இருக்கோ அந்த இஷ்டத்துல வரக்கூடிய போட்ட ரெண்டும் ஒண்ணுதான். மாயமாளவ கௌளையும் ஒண்ணுதான். ஏன்னா இசையை பத்தி எந்த ராகம் என்ன, ராகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதுல முன்னாடி என்ன பின்னாடி என்ன, எந்த ராகத்தையாவது தெரிஞ்சுக்கலாம், அதுதான் விஷயம். இப்ப இதுல சொல்ல சரளி வரிசை மட்டும் சொன்னேன். இப்ப தாளத்தோடு சொல்றேன் நான். இது 1ஆம் காலம், இப்படிதான் நான் சொல்லித்தான் பிறருக்கு கண்டுபிடிச்சது. 1ஆம் காலம் ஒரு அச்சரம் 8 அச்சரம் கொண்டது. 8 அச்சரம் 1 2 3 4 5 6 7 8. இந்த 8ல சரி கம பத நீச சரி கம பத நீச சனி தப மக ரெண்டாவது இது 2ஆம் காலம் சதி கம பத நீச சனி தப மக ரீச. ஒரு அச்சரத்துக்கு 2, ஒரு அச்சரத்துக்கு 4. சதி கம பத நீச சனி தப மக ரீச சதி கம பத நீ சனி தப மக ரீச. இந்த அடிப்படை தெரிஞ்சா போதும். இந்த தாளம் 1ஆம் காலம் கூட எப்படி உருவாகுதுங்கிறத நான் சொல்றேன். யாருமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது. இந்த அடிப்படை எதனால எப்படி உண்டாகுது. ஆ என்பது ஒரு மாத்திரை, அதை சுழிச்சாச்சுன்னா ஆ, அது 2 மாத்திரையாகும். தமிழ் இலக்கணத்திலேயே ஆ என்பது ஒரு மாத்திரை, ஆ என்பது 2 மாத்திரை. அந்த இன்னொரு ஆணாவசியத்தை மொத்தம் 4 மாத்திரை. அந்த 4 மாத்திரை தான் 6 தாளங்கள்ல கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க. இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்? ஆ 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
இது ஒன்னாம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளைகள் தெரிஞ்சுக்கிறது. இது இப்ப கஷ்டமா? இது கஷ்டமாயா? இத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பேர் இது பண்றாங்க ஐயா. யாரும் படிச்சிருந்தவங்களுக்கு கஷ்டப்படுறாங்களையா. இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடிப்படை இதே மாதிரி வாத்தியத்தில் ஒவ்வொரு ராகமா வாசித்தா போதும். 4ஆம் காலம் வரைக்கும் வந்தா போதும். இப்ப 4ஆம் காலமா ஒருத்தர் சினிமா பாட்டு கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஐயா எனக்கு சொல்லிக் கொடுங்க, சங்கீதம் எல்லாம் வேணாம், எனக்கு ஏதாவது ஒரு சினிமா பாட்டுங்களேன். சரி, இதை தெரிஞ்சுக்கிட்ட அடிப்படையை தெரிஞ்சுக்க. இந்த 1ஆம் காலம், 2ஆம் காலம், 4ஆம் காலம் இதை தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப வாசிக்கிற. இப்ப ஒரு ராகம் வாசிக்கிறேன். என்ன ராகம் வாசிக்கிறோம்? மாயமாளவ கவுள சரி கம பத இது சாதாரண ஒரு மாயமாவள கவுள ராகம். இதுல ஒரு சினிமா பாடல் வரும். அப்ப இந்த பாடலை நம்ம முதல் அடிப்படையாக தெரிஞ்சுக்குங்க. இந்த ராகத்திலேயே எப்படின்னா மப்பா பத பமா பப்பா மப்ப மப்பத பமா பமகரிச ரிசசா சரி கமபம கமகரி கரிசா கள்ளெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சிந்தும் கலையாகுமா கள்ளெல்லாம் மாணிக்க மப்பா பதமா பப்பா மப்ப மப்பத பமா பமகரிச ரிசசா சரி கமபம கமகரி கரிசா. இது சிம்பிள். இந்த பாட்டுக்கு பூராமே சுரஸ்தானம் எழுதுவேன். இது மாதிரி இல்லை, எந்த பாடலான சுரம் எழுதி நான் கொடுத்துருவேன். சில பேருக்கு இந்த சுரங்கள் எழுதுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு டிகிரி படிச்ச அளவு இருந்தால் தான் இந்த சுரங்கள் எழுத முடியும். அந்த அளவுக்கு படிச்சு இருந்தால் தான். இது மாதிரி சங்கீத பாடலாக வேணும் அப்படின்னா அதையும் சொல்லித்தர முடியும். சினிமா பாடல் தெம்மாங்கும் சொல்லித்தர முடியும். என்ன காரணம்னா எல்லாமே ராகத்திலிருந்து வர்றது. இது மாயமாவள கவுளையிலிருந்து வந்தக்கூடிய ஒரு பாட்டு. அப்ப இந்த மாதிரி சில வரிசையில் வரக்கூடிய பாடல்களை நான் பிறருக்கு நான் சொல்லித் தருவேன். இது போக சங்கீத உலகத்திலேயே மொத்தம் 6-7 ராகங்கள் வரக்கூடிய பாடல்கள் தான் இதுவரைக்கும் முன்னோர்கள் உருவாக்கி இருக்காங்க. ஆனால் நான் 51 ராகத்திலையும் பாடக்கூடிய ஒரே பாடல் பாடுறேன். அப்படி அந்த பாடல் கந்தர் அனுபூதியின் 51 மந்திரம். இந்த கந்தர் அனுபூதி மந்திரத்தில் 51 ராகங்கள் இருக்குது. சாதாரண இதை படிச்சால பெரிய வித்வானாக வரலாம். ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒவ்வொரு 4 அடி கந்தர் அனுபூதி அப்படிங்கிறதுல. இப்போ ஒரு சாம்பிள ஒரு காமிக்கிறேன். சகம பத நீச சானித பமக ச. ஐமுகன் என்பது ஒரு ராகம். இது ஜன்னி ராகம். இதுல கந்தர் அனுபூதியில, அதாவது முருகப்பெருமான் மேல அருணகிரிநாதர் போட்ட கந்தர் அனுபூதி அப்படிங்கிற ஒரு இது. அந்த பாடலுடைய வரி எப்படின்னா நெஞ்ச கனகல்லுடைகள் துருக கஞ்ச தருள் சண்முகனு கியசே செஞ்சோர் புனர் மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவாணிவதம் பணிவாம் நெஞ்ச கனகல்லுடைகள் துருக தஞ்ச தருள் சண்முகனு கியசே செஞ்சோர் புனர் மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவாணை பதம் பணிவாம். இது ஐமுகன். அடுத்த ஒரு ராகம் மோகனம். ஆடும் பரிகே பரிசேவளன பாடும் பணியே பணியாயருள்வா. ஆடும் பரிகே பரிசேவளன பாடும் பணியே பணியாயருள்வா. தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. இது மோகனம். கல்யாணியுடைய, அது கல்யாணி என்பது கர்த்தாராகம். அந்த கர்த்தாராகத்துல ஜன்னியமாக வரக்கூடிய கமலான்னு ஒன்று ராகம். ஆனா கல்யாணி ராகத்திலே கிட்டத்தட்ட ஒரு 50 ஜன்னி ராகம் 100 ஜன்னி ராகம் இருக்கு. இதுல ஒரு ஜன்னி ராகம் கமலான்னு ஒரு ராகம். அதுல உல்லாச விராகுல யோகவித சல்லாப வினோதனு நீயலையோ எல்லா மர எண்ண இளந்தனலும் சொல்லாய் முருகா சுரபூவனே. இதுல பழைய காலத்துல ஒரு பாட்டும் வந்தது. அன்பில் மலர்ந்தனோ
கண்மலராயன் ராஜா. உல்லாச நிராகுல யோக வித சல்லாப வினோதரும் நீரலையோ எல்லா மத எண்ண இளந்தனலும் சொல்லாய் முருகாசுரூபதே. கமலான் ராகம் முதல் 3 ராகம் ஆயிடுச்சு. அடுத்த அப்படி ஒரு ராகம். வானோர் புனல் பார்கனல் மாருதமோ ஞானோதயமோ நவிலார் மலையே. பிருந்தாவன சாரகா என்பது இந்த ராகத்துக்கு பேர். வானோர் புனல் பார்கனல் மாருதமோ ஞானோதயமோ நவிலார் மலையே. யானோ மனமோ எனையாளவிடம் தானோ பொருளாவது சங்கனே கதனின்ற பெண்ணொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா.